இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மோல் கான்செப்ட் அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்க போறோம். கன்வர்ஷன் மோல் வித் சிமுலேஷன் டூல். ஓகேவா? இப்போ மோல் கான்செப்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ நான் எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரை டஜன் வளையல ஒரு கையிலையும் இன்னொரு அரை டஜன் வளையல இன்னொரு கையிலையும் போட்டுக்கோ அப்படின்னாங்க. அப்படின்னா டஜன்னா என்ன அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அப்போ அது 12 வளையல் சேர்ந்தது தான் ஒரு டஜன் வளையல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு நகை கடைக்கு போகும்போது ஒரு சவரன் நகை வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சவரன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவங்க 8 கிராம் கோல்டு சேர்ந்தது தான் ஒரு சவரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய கன்வர்ஷன் இருக்கு. நிறைய யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. 1 டசன் சேர்ந்தது தான் 12 அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ 1 டசன் சேர்ந்தது தான் 12 eggs. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போது அதே மாதிரி இப்போது ஒரு கெமிக்கல் யூனிட் அப்படின்றது எப்படி அப்படின்னு சொன்னால் அது வந்து 1 மோல். அதாவது இப்போ ஆட்டம்ன்றது ஒரு சின்ன லெவலில் இருக்குது. அது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற ரியாக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம 1 மோல் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து நான் வந்து ஆட்டம்ன்ற லெவலில் தான் இருக்குது. இப்போ நான் இதை வந்து நான் லேப் லெவலில் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாலோ இல்லாட்டி இண்டஸ்ட்ரி லெவலில் கொண்டு போகிறேன் அப்படின்னா அது எனக்கு வந்து நான் என்னோட கணக்கு வந்து கிராமில் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அப்படி தானே? நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், கிராமில் தான் கணக்கு பண்ணுறோம். அது மாதிரி கிராமில் இல்லை, இது வந்து ஆட்டம்ன்ற லெவலில் இருக்குது. அப்போ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மோல் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது 1 மோல் கார்பன் ஆட்டம் 1 மோல் அப்படின்னு சொன்னால் 1 மோல் கார்பன் அப்படின்னா அதில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் 12 கிராம் கார்பனில் வந்து 6.022 × 10⁻23 கார்பன் ஆட்டம் இருக்குது. அதாவது 1 மோல் கார்பன்னா 6.022 × 10⁻23 கிராம் 23 மாலிகுல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இப்போ 12 கிராம் கார்பனில் வந்து எனக்கு இவ்வளோ ஆட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 1 மோல் ஆஃப் கார்பன்னா 12 கிராம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த பிக்சர் சொல்லுது. அடுத்து டெஃபினிஷன். எ மோல் இஸ் அ கெமிஸ்ட்ரி டசன். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் 12, அதாவது 12க்கு பதிலாக நம்ம வந்து 6.022 டைம்ஸ் × 10⁻23 மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? This connects the invisible atomic world to the grams we measure in the lab. ஓகேவா? இப்போ 1 mole gives 6.022 × 10⁻23. இப்போ இந்த 6.022 × 10⁻23ன்றது என்னன்னா அதுதான் அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவகாட்ரோன்றவர் தான் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது மாஸ் டு மோலார் இருந்தாலும் சரி, மோல் டு பார்ட்டிக்கிள் இல்லை பார்ட்டிக்கிள் டு மாஸ் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்லேருந்து மோலார் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை மோலார் மாஸ் பை மோலார் மாஸ் கிவ்ஸ் மோல். ஓகேவா? இப்போ மோல்லேருந்து பார்ட்டிக்கிளாக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 6 × 6.023 × 10⁻23 பார்ட்டிகிள்ஸ். ஓகேவா? இப்போ பார்ட்டிகிள்லேருந்து மோலாக கன்வெர்ட் பண்ணால் டிவைட் பண்ணணும். 6.023 × 10⁻23னால டிவைட் பண்ணணும். மோல்லேருந்து மாஸாக கன்வெர்ட் பண்ணால் நம்ம வந்து மோலார் மாஸ்னால் பெருக்கணும். மோலார் மாஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் சேர்ந்தது தான் மோலார் மாஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சிமுலேஷன் டூல் பார்ப்போம். சிமுலேஷன் டூல் மூலமாக பார்ப்போம். இப்போ இதில் என்ன கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மோல் கான்செப்ட் சிமுலேஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணும்போது
எனக்கு வந்து CK12 ஃபவுண்டேஷன் அப்படின்னு வருது. இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு மோல் கார்னிவல் இந்த மாதிரி வருது. இப்போ இந்த மாதிரி வந்தோடனே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு கேம் மாதிரி இருக்குது. இப்போ இதில் நான் ஏற்கனவே சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறேன். இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஒரு 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 கால்குலேஷன் வருது. டைமண்ட்ஸ் ஒரு கொஸ்டின் வருது. டைமண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் பியூர் கார்பன். ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஆர் இன் அ டைமண்ட் இஃப் த மாஸ் ஆஃப் த டைமண்ட் இஸ் 2.11 கிராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பியூர் கார்பன் டைமண்ட் வந்து எதனால் ஆனதுன்னா பியூர் கார்பனால தான் ஆனது. ஆனால் 2.11 கிராம் டைமண்டில் எவ்வளோ மோல் கார்பன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கிராமில் கொடுத்துருக்காங்க, ஆனால் மோலில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டின் சொல்கிறாங்க. இப்போது எனக்கு கிராமில் அவங்க முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறத நான் வந்து இதில் இன்புட் பண்ணணும். 2.11 யூனிட் என்னது? கிராம். கரெக்டாக நம்ம யூனிட்டையும் போடணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன கன்வர்ஷன் இங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கிராம் டு மோல். அப்போ கிராம் இங்கே மேலே இருக்க கார்பன் கிராம், அப்போ கீழே கிராம் வந்தால் தான் நம்மளுக்கு மோலில் வந்து ஆன்சர் கிடைக்கும். கீழேயும் கிராமில் வரணும். அப்போ இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் தான் கரெக்ட். இந்த ஃபேக்டரை நம்ம இங்கே எடுத்து வைப்போம். 12.01ன்றது கார்பனோட மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ திருப்பியும் போய் இன்னொரு கன்வர்ஷன் பார்ப்போம். இந்த கன்வர்ஷன் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். அதாவது இதில் என்ன நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி நம்ம வந்து இன்புட் பண்ணுறது. இன்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டார் அமுக்கணும், இந்த மாதிரி அபோவ் 23க்கு பதில் இந்த அபோவ் இதை அமுக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ when the boy breathes he exhales 1.049 into 10 power 22 molecule of nitrogen gas. அதாவது மாலிகுல்ஸாக கொடுத்துட்டாங்க, அப்படி தானே? if the gas is at STPனா ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், how many grams of nitrogen gas does he exhale? கிராமாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? how many grams கேட்டிருக்காங்க. மாலிகுல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்கிறத வந்து இன்புட் பண்ணுவோம். 1.049 இன்ட்டுக்கு பதிலாக ஸ்டார்ட் பண்ணணும். 10 பவர் 22 யூனிட் என்னது? மாலிகுல் ஆஃப் நைட்ரஜன். இப்போ என்ன கன்வர்ஷன் யூஸ் பண்ணுறது? மாலிகுல் டு நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம்? கிராமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். மாலிகுல் டு ஃபஸ்ட்டு வந்து மோலாக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கிராமாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ மாலிகுல் டு மோல்னா டிவைட் பண்ணணும், 6.022ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது இந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து மோலாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ கிராமாக நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மோலார் மாஸ்னால நான் இன்ட்டு பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு மோலார் மாஸ் இருக்கிற ஒரு கன்வர்ஷனை எடுத்துக்குவோம். இந்த கன்வர்ஷன் மோலார் மாஸ் இருக்குது. 1 மோல் நைட்ரஜனுக்கு வந்து 14 வந்து அட்டாமிக் மாஸ். அப்போ N2 இருந்துச்சுன்னா வந்து 28.02 கிராம். அப்போ இந்த கன்வர்ஷனை எடுத்து போட்டுட்டு இதை நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுறேன். இப்படி மாற்றி போட்டேன்னா வைசவசா போட்டேன்னா இன்ட் ஆயிடும். அப்போ எனக்கு கிராமில் நைட்ரஜன் கிடச்சிச்சு. இந்த கன்வர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய கன்வர்ஷன் இதில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோல் டு கிராம், கிராம் டு மோல் இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்துருக்கோம்?
மோல்னா என்னன்னு பார்த்துருக்கோம். மோல்னா என்ன? இட்ஸ் அ கெமிஸ்டோட டசன். ஓகேவா? அடுத்து அதில் முக்கியமானது அவகேட்ரோ நம்பர் 6.022 into 10^23. அப்புறம் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூ.